சென்னை தேனாம்பேட்டையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இதில் அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பங்கேற்றுள்ளார். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், இந்த பொதுக்கூட்டத்தில் கமல்ஹாசன் உள்ளிட்ட வேறு யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? பொதுக்கூட்டத்தோட சாராம்சம் என்ன? என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் இன்னைக்கு கூட்டத்தில் ஆலோசனை நடக்க இருக்கு? பிரியதர்ஷினி, நாம் தற்போது இருக்கக்கூடிய தேனாம்பேட்டையில் தான் இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. காமராஜர் அரங்கில் இதற்கான விழா ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கமல்ஹாசன் கட்சியினுடைய தலைவர், மக்கள் நீதி மையத்தின் தலைவராக இருக்கக்கூடிய கமல்ஹாசன் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நமது ஒளிப்பதிவாளர் நரேஷ் காட்டிக் கொண்டிருக்கிறார். பொதுக்குழு கூட்டம் கமல்ஹாசன் தலைமையில் தற்போது அதிக அளவிலான உறுப்பினர் கொண்ட அளவில் நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் இருந்து குறிப்பாக 1400 பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். முறையான அதற்கான அழைப்புதல்கள் வழங்கப்பட்டு இந்த பொதுக்குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் செயற்குழு உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு அழைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்து இதில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. குறிப்பாக இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில் 2024 மக்களவை தேர்தலில் மக்கள் நீதி மையம் இடம்பெற்றிருந்தது. இந்த கூட்டணிக்காக தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து கமல்ஹாசன் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். இதன் பிறகாக இந்தியா கூட்டணி தமிழகத்தில் 39 இடங்களிலும் அதேபோல் புதுச்சேரியிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கமல்ஹாசனுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் வகையில் இரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அதேபோன்று அடுத்த கட்டமாக கட்சியின் வளர்ச்சியை பார்க்கும்போது 2026 தேர்தலில் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் இந்த ஆலோசனை நடத்தப்படும். மேலும் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. அதில் மக்கள் நீதி மையம் எப்படி கூட்டணியாக போட்டியிடுவதா அல்லது இதில் என்ன அடுத்த கட்ட முடிவுகள் செய்யலாம் என்பது குறித்து அது ஆலோசிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் தமிழகர்கள் நலன் மற்றும் தமிழகத்தின் நலன் சார்ந்த விஷயங்களும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது. மேலும் இந்தியாவில் அடுத்த கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் எப்படி இதை எதிர்கொள்வது, அரசியல் ரீதியாக குறிப்பாக பார்த்தோம் என்றால் எம்பியாக கமல்ஹாசன் அவர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளார். ஒரு நியமன எம்பி கொடுப்பதாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் போது, அதாவது 2024 மக்களவை தேர்தலின் போது இந்தியா கூட்டணி நடைபெற்றிருந்த கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு எம்பி சீட்டு நியமன எம்பியாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த எம்பி சீட்டு அவருக்கு கிடைக்கும் பட்சத்தில் நாடாளுமன்றத்தில் செயல்பாடுகள், கட்சி ரீதியாக மக்கள் பிரச்சனை குறித்து எப்படி முன்வைப்பது குறித்த முக்கிய பிரச்சனை குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. பிரியதர்ஷினி, களத்திலிருந்து விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்குமார்.